எல்லாருக்கும் வணக்கம். எல்லா பேர் இருக்கீங்க. பழக்கமா நான் அதிகமா அந்த வீலாக்ஸ் போடுறது கிடையாது. ஆனா இந்த வாட்டி சரி, இந்த இலங்கை சுற்றுப்பயணத்தை வீலாக்ஸா போட்டுருவோமே அப்படின்னு சொல்லி இந்த வீலாக்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் மாதிரி அதிகமா இந்த வீலாக்ஸ் போடலாம், அதாவது இந்த லாங் வீடியோஸ் போடலாம். இப்போ நான் இந்த சென்னை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிறேன். அங்கேருந்து இதை கொழும்பு போயிட்டு அங்கேருந்து ஆட்டோவில் அப்புறம் அங்கேருந்து பைக்கில் ட்ராவல் பண்ணலான்னு இருக்கிறேன். இது என்னுடைய இரண்டாவது சுற்றுப்பயணம். அதாவது ஒரு முழு நாளா சுத்துறது அப்படின்றது இது இரண்டாவது நாடு. ஸோ இப்போ நான் கொலம்போ போயிட்டு அங்கிருந்து பல 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 நகரங்களுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த வீடியோஸ் தான் நீங்க முழுசா பார்க்க போறீங்க. எப்படி இருக்குன்னு பார்த்து கீழே கமெண்ட்ல போடுங்கப்பா. அடிக்கடி ஏர்போர்ட்டுக்கு வர மாதிரியே ஒரு ஃபீலிங். ரைட், எல்லாம் நினைச்சிருப்பாங்க நான் முதல் முறையா வெளிநாடு போறேன், அதான் வீடியோ எல்லாம் பண்றேன் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க போல. இந்த இண்டிகோ ஃபிளைட்டை தேடி போனோமே எங்க இருக்குதுன்னு. அங்க இருக்குதா? என்னப்பா இது, இமிகிரேஷன் இவ்வளவு சுலபமா முடிஞ்சது, எதிர்பார்க்கவே இல்லையே. நான் இமிகிரேஷன் ரொம்ப நேரம் ஆகும் அப்படி இப்படிலாம் நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ரைட், இப்ப அடுத்து பாதுகாப்பு. இங்க கேமரா எடுத்தோம்னா உதைப்பாங்க. என்னோட இந்த மீசை வெட்ட சின்ன சின்ன கத்திரியை எங்கேயோ கொண்டு வந்திருக்கேன் போல. அதுவும் உள்ள ஸ்கேனிங்ல மாட்டிச்சு. சந்தலா பிரிச்சுட்டாய்களே அப்பா. எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, மொத்தத்தையும் எடுத்துட்டாங்க, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. நம்மளோட இது பாத்தீங்களா, பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. குப்பை மாதிரி ஆயிடுச்சு நம்மளோட பேக். பிரிச்சு போட்டதெல்லாம் மடிச்சு போட்டதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனேன். அப்புறம் ஒரு சின்ன கத்திரினால மொத்தத்தையும் உருவிட்டாங்க. நம்மள நேக்கட் ஆக்கிட்டாங்கப்பா. அது மட்டும் இல்லாம நான் ஒரு சின்ன இடத்துல நின்று இருந்தேன். அந்த இடத்துல நின்ன உடனே அந்த ஒரு ஒரு 2 பேர் தான் நிக்கலாம். அவங்க குரூப் ஆஃப் கைஸ் அண்ட் கேர்ள்ஸ். அவங்களே அந்த இமிகிரேஷன் செக்அப் பண்ணிட்டு வந்தாங்க போல. எல்லாம் பக்கத்துல நிக்கிறாங்க 4 பேர். அங்க பக்கத்து இடம் காலியா தான் இருக்கு. என்னன்னு சொல்றது, சிவிக் சென்ஸா? ரைட், இப்போ கேட் 111 போகணும். இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாதுப்பா. சென்னை ஏர்போர்ட் நல்லா பண்ணிட்டாங்க. ஒரு இன்டர்நேஷனல், இப்பதான் இது ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் மாதிரி இருக்குது. டியூட்டி ஃப்ரீல இருந்து இங்க சாக்லேட் வாங்குவோமா, டியூட்டி ஃப்ரீல இருந்து இது எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் தரத்துக்கு இருக்குது. இங்க பாருங்க, வெளிநாட்டுல நம்ம துபாய் இதெல்லாம் போறோம். ஆனா இங்கெல்லாம் பாத்தீங்கல்ல பசிக்குது, சாப்பிட்டு போலாமான்னு பாக்குறேன். ஆனா கேட்ஸ்ல அந்த பக்கம் தான் இருக்குது. என்னமோ வச்சிருக்காங்க, ஃபேப் இண்டியா, ஃபாரஸ்ட் எசென்ஷியல், ரே பேன், டிசி புக்ஸ், ஆக்சசரிஸ் நிறைய வச்சிருக்காங்க. எப்படி இருந்த சென்னை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா, வேற லெவல். பசிக்குது, ஃபுட் கோர்ட்டர் அங்க இருக்குது, போய் ஏதாச்சும் லைட்டா சாப்பிட்டு. ஏன்னா 10:20 ஆகுது, 11:30 மணிக்கு ஃபிளைட்டு. டக்குன்னு ஏதாவது லைட்டா சாப்பிட்டு வரும். கேட்ஸ் இந்த பக்கம் இருக்கிறதுனால காலைல சாப்பிடல. தண்ணி பாட்டில இன்னொரு அதிசயம் என்னன்னா, தண்ணி பாட்டில் எடுத்து தண்ணி கீழே ஊற்றவே இல்லை, அப்படியே கொடுத்து விட்டாங்க. ஸோ அதனால ஓகே தான். இது ஜூஸ் ஆனந்த பவனு. வேற என்ன இருக்குது, மசாலா கிச்சன், ராப் எதா இருக்கான்னு பார்ப்போம் உங்ககிட்ட. இவ்வளவுதான் இருக்கு. சரி, சாப்பிட ஆர்டர் பண்ணுவோம். இட்லி, வடை, சாம்பார், எல்லாமே ஒரே இட்லி தோசையா வச்சிருந்தா எப்படி? இத்தனை காலத்துக்கு தான் இட்லி தோசையே நம்ம காலைல சாப்பிட்டு இருக்கிறது. கேட்டா இதுதான் நம்மளோட பாரம்பரியம் அப்படின்னு வாங்க. ஒண்ணு கேக்குறேன், இட்லி தோசை எல்லாம் எப்படா தமிழர்களோட பாரம்பரியமாச்சு? கேட்டா தமிழர்களோட பாரம்பரிய உணவு அப்படின்றாங்க பல பேரு. எப்படா தமிழர்களோட பாரம்பரிய உணவு இட்லி தோசையாச்சு? தமிழோட பாரம்பரிய உணவு என்னன்னு சொல்லட்டுமா? கேப்பக்கூழ், கம்பங்கூழ், சிறுதானிய உணவுகள், இதுதான் பாரம்பரிய உணவுகள். நானும் சுத்தி பார்க்க அந்த லைட்டா சாப்பிடுற மாதிரி எதுவுமே இல்லையே. மசாலா தோசை, இட்லி, சாம்பார். என்னடா தம்பி நீ நான் ஃபாரினர் மாதிரி பேசுறேன் அப்படிலாம் கேட்க கூடாது. இட்லி தோசைவே கூடாதுன்னு சொல்லிட்டு தெரியுற நாள் நானும். அதுல இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், வெள்ளை அரிசி, வெள்ளை மாவு, இது எல்லாமே கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நம்புங்கப்பா, டெய்லி தோசை சாப்பிடாதீங்க. கச்சக்குன்னு கடிச்சிக்கிற மாதிரி எதுவுமே இல்லையாப்பா. நானும் எவ்வளவு நேரம் தான் தர்றது.
நேரம் வேற ஆகுது 10:30 ஆயிடுச்சு. நம்மளால கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து ஏர்போர்ட்ல இருக்கும்போது ஐயாவும் அம்மா ஐயா உங்க பேர் என்ன ஐயா? முருகேச பாண்டியன். முருகேஷ். நம்ம நீங்க? மாலதி. மாலதி. என்னை பார்த்து அமெரிக்கன் தம்பி அப்படின்னு தூரமா வந்து கூப்பிட்டு நம்மள பேசினாங்க. கதை சொல்லட்டுமா? குட்டி கதை விட்டீங்க. ஒரு குட்டி கதை. ஆமா, அவங்கள ஸ்டார்டிங்கே நல்லா இருக்கும். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவங்களும் வந்து கொழும்போ தான் போறாங்க. ஆனா சேம் ஃபிளைட் இல்ல, வேற ஃபிளைட்ல போறாங்க. சோ அதனால மிக்க மகிழ்ச்சி. ஓகே, சந்தோஷம். நன்றி நன்றி. ஒரு அருமையான அனுபவம் அவங்கள சந்திச்சதுல. நான் கனடா அமெரிக்கா இல்ல அப்படின்னு சொல்லாம வந்தேன். எதுக்கு? பரிஸ்டா வெள்ளைக்கார சாப்பாடு சாப்பிடுவோமா, ஏதாவது ரேப் இருக்கான்னு பாப்போம். உங்களுக்கு தான் தெரியுமே பரிஸ்டா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு. பிரெட், ரேப், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருந்தது. என்ன சாப்பிடலாம்? பன்னீர் சிக்கன் சாப்பிடலாமா, இல்லைன்னா பன்னீர் சாப்பிடலாமா? பாத்தீங்கல்ல, இதுதான் அந்த சிக்கன் ராப். தக்காளி 450 ரூபா. அது எவ்வளோ? 450 ரூபா. வெளில வாங்கிதான் 50 ரூபா வாங்கியிருப்பான். என்னுடைய முதல் ஃபுட் ரிவ்யூ இந்த ட்ரிப்ல. என்ன பேரு இது? பரிஸ்டாவா? இதே வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ல வெளில சாப்பிட்டோம்னு வச்சுங்களா, 50 ரூபா இட்லி, 50 ரூபா தோசை, 100 ரூபால முடிஞ்சிருக்கும். நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் இப்பதானே பாலாஜி தோசை எல்லாம் சரியில்லை, அது சரியில்லை. நீ அப்படிதானே? தக்காளி இதை பார்ப்போம் இரு, எப்படி இருக்குதுன்னு. ஏய், பேப்பர் ஆனால் அதில் ஒட்டியிருக்காங்க. பேட் ஃபோலோஸ். பரிசெல்லாம் வாங்காதீங்கப்பா. இங்கே பாரு, எல்லாம் ஒட்டி இருக்குது. எல்லாம் பேப்பரானே தெரியலையே. பரிசா பாய்ஸ் டூ பேட். இது என்ன பேப்பரா? முதல்ல இதை போடு. என்னது இது? பேப்பர். இது மாவு தான் நினைக்கிறேன். பேசாம ஒழுங்கா அந்த இட்லியை தின்றுக்கலாம். ஸோ போர்டிங் டைம். லைன்ல நிற்கிறாங்க 111. இந்த பஸ்ல போய் அங்கிருந்து ஃபிளைட்ல ஏறணும். பயணங்கள் அப்படின்னாலே சிறப்பு தான். ஏன்னா பல விதமான மனிதர்களை சந்திக்கலாம், பல விதமான விஷயங்களை பார்க்கலாம், பல விதமான சாப்பிடலாம். இல்லப்பா, பல விதமான சாப்பாடு சாப்பிடலாம். கொழும்புல வந்து நமக்கு பிடிச்ச ஈழத்தமிழ் உணவகம், இலங்கை சிங்கள உணவகம், இந்த மாதிரி நிறைய உணவருக்கு. அந்த பேருந்தில் ஏறி அந்த விமானத்துக்கு போகிறதுக்கு எப்படியோ கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆச்சு. இந்த கருநில விமானத்துக்கிட்ட எனக்கு வந்து பல கசப்பான அனுபவங்கள் முன்னாடி இருந்தது. மறுபடியும் ஏன்னா அதை புக் பண்ண எனக்கு தெரியாது. இதை புக் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தேவையான நேரம் அந்த ஏர்லைன்ஸில் மட்டும்தான் இருந்தது. அதனால் அதை புக் பண்ணினேன். சும்மா சொல்லக்கூடாது, ஃப்ளைட்டு ஃபுல்லாகிடுச்சு, இடமே இல்லை. இது வரைக்கும் நான் வந்து ஃபர்ஸ்ட் உட்கார்ந்ததே இல்லை. எப்பவுமே நம்ம கடைசி சீட் தான் கிடைக்கும். முதல் துறையா 2ஆம் சீட்ல உட்கார வச்சிட்டாங்க. இங்க பாருங்க பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, 80 பேர் இருக்காங்க. நேரத்துக்கு ஃப்ளைட் எடுத்துட்டாங்க. அந்த மேலே பறக்கும் போது அந்த கடலும் கரையும் சேரும் இடம் இருக்குல்ல, அற்புதமா இருந்தது. இந்த விமானத்தை பறந்து போகும்போது அந்த நேரத்தை பார்க்கவே வித்தியாசமான உலகமா இருக்கும். ஒரு 1.25 மணி நேரத்துக்குள்ள இந்தியாவிலேருந்து புறப்பட்ட விமானம் இலங்கையில் தரையை தட்டிருச்சு. மேலேருந்து பார்க்கும்போதே தென்னை மரங்களும் பல மரங்களும் பச்சை பசேர்ந்தது. இலங்கை அற்புதமாக இருந்தது. ஏதோ கேரளாவை பார்த்த மாதிரி இருந்தது. இந்த ஃப்ளைட்டில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் எல்லாம் கை தட்டுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். நல்ல வேலை யாரும் கை தட்டல. ஃப்ளைட்டு வந்ததே தெரியல. சீக்கிரமா